சார். மாட்டு, அப்போ சந்தோஷம். நான் தான் டலாலா. உன்னோட பட்டர்ஃப்ளை விங்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். உன்னோடது ரொம்ப அழகா இருக்கு. இது ஒன்றும் அரக்கு ஜந்து ஒன்றும் இல்லையே. என்ன சொன்ன? அப்படியெல்லாம் இல்லை. அப்போ சரி, நீயும் ரொம்ப அழகா இருக்க. இங்க சிறப்பான வரவேற்புனா இதுதானா? டங்கு டக்குட டக்குட டன் டைன் டங்கு டக்குட டக்குட டன் டைன் டாய். ஓ மன்னிச்சிடுங்க. I'll repeat. ஆமாம். ஓ மன்னிச்சிடுங்க. உங்களை பார்க்க அவங்க பயந்ததால இங்கே வர முடியல. ஓ பரவாயில்ல, இருக்கட்டும். ஹாய். ஓ சரி வா, நான் உனக்கு இந்த சில்வர்வெல்லை சுற்றி காட்டுறேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். சில்வர்வெல் சிட்டிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாவ், இங்கே எல்லா வீட்டோட ரூஃப்லையும் கிறிஸ்டல் லைட் இருக்கு. அதுதான் சில்வர்வெல்லோட பவர்க்கும் ஹீட்டுக்கும் முக்கிய காரணம். இது நான் சொல்ல வேண்டிய டயலாக். சாரி, ஒரு பட்டர்ஃப்ளை ஃபேரி வந்துட்டு இருக்கு. ஹோ, என் பின்னாடியே வாங்க. அடுத்து நம்ப போக போறது ஜூனிக்கும் நீர்வீழ்ச்சி. வாவ், இதுதானதா? ஆமா, சிவர்வெல்லோட முன்னோர்கள் முதல்ல கிறிஸ்டல் லைட்ஸை கண்டுபிடிச்சது இங்கதான். என்னால நம்பவே முடியல. படத்துல பாக்குறதுக்கோ நேர்ல பாக்குறதுக்கோ நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, அது என்னமோ ஒரு வகையில உண்மைதான். ஜீன் ஜீன். ஓ, உனக்கு ஒன்றும் ஆகலையே. நான் போற வேகத்துல உன்னால தாக்கு பிடிக்க முடியுதா? ஐயோ, இப்போ நம்ம அரண்மனைக்கு போக போறோம். என் பேர் கவிதா. ஐம் ஃப்ரம் சென்னை. ஸோ சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி. பார்க்கும்போது சரி எனக்கும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம். அண்ட் சாரோட நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நல்ல சப்போர்ட்டிவாக நல்லா பண்ணுறாரு, நல்லா என்கரேஜிங்காக இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் எனிவே அவர் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். பிகாஸ் அவர் 4 ஸ்லாட்ஸ் கொடுக்கறதுனால நம்ம எந்த ஸ்லாட் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஒரு தடை கிடையாது. யார் வேணால் இந்த கோர்ஸ் கற்றுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அண்ட் சாரோட கோச்சிங்கில் கண்டிப்பாக நம்ம நல்லா வரலாம். அவர் நம்மளை நல்லா டியூன் பண்ணுவார். ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஜாலி செஷனும் இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல ப்ரொஃபஷனலும் வேலை கற்றுக் கொடுப்பாரு. எங்களுக்கு இந்த 3 months கோர்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நல்லா கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இது மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் வேறு எங்கேயா கொடுக்குறாங்களான்றது எங்களுக்கு தெரியல. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. சார்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப நல்லா பண்ணி தராரு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, ஃபிலிம் சம்மந்தப்பட்டது, ஜெனராலஜி எல்லாமே அவர் நல்ல எக்ஸ்பர்ட் அவர். ஸோ எல்லாத்த பற்றியும் நமக்கு ஷேர் பண்ணுவார், கற்றுக் கொடுப்பாரு. வெரி ஹீஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன். அதே மாதிரி இஸ் நாட் அ மணி மினிட் பர்சன், அதுவும் ஸ்பெஷலாக சொல்லிக்கிறேன். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா பண்ணலாங்க. அது யார் வேணால் நம்பி உள்ளே வரலாம். பட் இன்ட்ரெஸ்ட் இருந்து உள்ளே வாங்க. அது தம்பி, நான் தான் வெற்றி அடைந்தேன். இதோ பழம் எனக்குத்தான் கிடைத்தது. தாயே, என்ன இது? எனக்கு ஒன்று புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டான். பேஷ், நல்ல நாடகம். பெரியவர்களால் சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்தில் உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். குமரா, நில். பதற்றத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளைதான் செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்கப் போகிறேன். முருகா, குமரா, வேலவா. நாரதா, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா? சிவசிவா. சுவாமி, என்ன இது? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணம் காட்டிவிட்டு போகிறான் உன்மகன். அவனை இப்படியே விட்டு விடுவதா? முருகா, தமிழ் வேலை, இது எமது விளையாட்டுகளில் ஒன்று. வினையாக கொள்ளாதே, நில். குமரா, நீ கோபப்படும் அளவிற்கு பெரும் தவறு ஒன்றும் நடந்துவிடவில்லை. சினத்தை விடு, தனித்து செல்லாதே. சண்முகா, என் சொல்லை கேள்.
முருகா! தம்பி, இந்தா பழத்தை வேண்டுமானால் நீயே எடுத்துக்கொள், எங்களை விட்டு பிரிந்து செல்லாதே. இவ்வளோ நாள் எங்களை பேர் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ டீச்சிங் கொடுத்து பொறுமையாக கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. மீன் 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 மீன், ஆர்யா சாப்பிட்ற ஐரா மீன், டைரக்டர் சங்கரா சாப்பிட்ற சங்கரா மீன், டுடே ஸ்பெஷலு. வா 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 வா, மீன் 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 மீன். ஏய், மீன் ஃப்ரெஷ்ஷா? யோ பட்டநாமோ, பொண்டாட்டி தடவுற மாதிரி தடவுற, மீன் சாப்பிட்ற மூஞ்சியா பாரு. பே, பொண்ணுங்கள்லாம் துணி துவைக்க தான் லாக்கியா? ஓய் போட்டேன்னா தம் இருக்கும், வாய் இருக்காது. ஓய் மதி, மீன் 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 மீன். ஏய் தல்றா, பாக்ஸிங் எங்கே கற்றுக்கிட்ட? நான் எங்கே கற்றுக்கினேன்? யோ போயா, நைஸாக பேசி லைன் போட பார்க்குறியா? பாக்ஸிங் எங்கே கற்றுக்கிட்ட? யோ கேளோ, என்ன வயசாகுது உனக்கு? 80 90? சொன்னதே திப்பி திப்பி சொல்லியிருக்கிற மொக்க மூஞ்சி. செல்லோ, இது ஒரு அராஜகம் பிடிச்சது, திருட்டு மீன் விற்குது. இங்கே வா, ஃப்ரெஷ்ஷான மீன் நிறைய கீது, இங்கே வா. யோ போ 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 போ, உலக அழகி கூப்பிடுது. உன் வயசுக்கும் மூஞ்சுக்கும் ஏத்த ஜோடி இதுதான். போ 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 போ. அக்கா மீனை வாங்க அக்கா, மீன் 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 மீன். ஏய் செத்து மீன் திரும்ப செத்துற போகுது, உன் அசிங்கம் பிடிச்ச மூஞ்சிய அங்கே கொண்டுப்பா. பிஸ்னஸ் ஆயத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணுற. இந்தா இப்போ சொல்லு, பாக்ஸிங் யார்கிட்ட கற்றுக்கிட்ட? சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன? இந்த 100 ரூபாய் எடுத்து உன் பின்னாடி சரிக்கோ. அக்கா மீன் வாங்க வாயக்கா. இதை பாரு, நாளைக்கு ஜிம் வந்து சேரு. காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம். புரியுதா? உனக்கு நான் தான் இனிமேல் பாக்ஸிங் சொல்லி தர போகிறேன். டெய்லி 500 ரூபாய் தரேன், வந்துரு. கேளோ அலி, முகமா தலிக்கிட்ட கற்றுக்கினேன். ஏ ஹே, ரூட் லைக் அ பட்டர்ஃப்ளை, சிங்கர் லைக் அ பீ. ஏய், வரும்போது சோப்பு போட்டு குளிச்சுட்டு வா, கப்பு தாங்கலை. லக்ஸு லக்ஸு லக்ஸு, இங்கே பாரு இங்கே பாரு, மீன் ஃபுல்லாக வித்துட்டியாடி? ஏஹே இல்லடி, அந்த லூசு கோச்சரு 500 ரூபா காசு கொடுத்தாண்டி, டெய்லி வான்னு கூப்பிட்ருக்காண்டி. பொறுக்கி அவனை கொன்னுறான் பாரு. ஏ லூசு, ட்ரைனிங்க்கு கூப்பிட்டாண்டி. ட்ரைனிங்கா? இதை பாரு, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு பாண்டியன் தாத்தால அது சொல்லுச்சுடி. நீ அவன்கிட்ட பேசாத. ஐயா, அவனும் அவன் மூஞ்சும் தலைவன் தனுஷ் நினப்பா. டெய்லி 500 ரூபாய் தரான் லக்ஸு. லக்ஸு 500 ரூபா. அம்மா பாவண்டி, அந்த பழைய புடவை ரொம்ப நாளாக கட்டி நிற்கிது, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு புடவை வாங்கி தரலான்னு. அப்போ நீ கூட கேட்டியே ஒரு நைட்டு, நைட் சூட்டு, அதுவும் வாங்கலாம். என்ன? கறி சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி, அது கூட ஆசையாக இருக்குடி. காசு துட்டு மணி மணி. என் பேர் அனிதா, நான் ஆவடியிலேருந்து வரேன். கிளாஸ் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் என்ன, ஒரு தமிழில் மட்டும் நீங்கள் மிஸ்டேக் பண்ண, நம்மளுக்கு தமிழ் தெரியாமல் தான் இத்தனை வருஷம் இருந்தோன்றதே நான் சாரோட கிளாஸுக்கு வந்தது எனக்கே தெரிஞ்சுது. இந்த எண்கள் உச்சரிப்பு இது எல்லாமே சார் சொல்லி கொடுத்து தான் நான் கற்றுக்கிட்டேன். தமிழும் இப்போது தெளிவாக என்னால் பேச முடியுது. அதாவது மற்றவங்க பேசினா கூட இல்லை இது தப்பு இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு தமிழ் வந்து நல்லா இப்போ கற்றுக்கிட்டேன். நான் அது நீங்கள் டப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக மணிகை சார்கிட்ட லைம்லைட் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணலாம். 100% நீங்கள் 0லேயே இருந்தால் கூட உங்களை 100ல் கொண்டு வந்து நிற்க வச்சுருவார். அந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்கும், சூப்பராக ட்ரெயின் பண்ணுவார். சாரை நம்பி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கும் யாருக்கும் எந்த, நீங்கள் பிஜே ஆகணும், ஆர்ஜே ஆகணும், டப்பிங் கற்றுக்கணும், வாய்ஸ் ஓவர், இந்த மாதிரி எந்த ஆசைகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக லைம்லைட் கோச்சிங் மணிகை சாரை கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேறு லெவலுக்கு போயிடுவீங்க, நிறைய கற்றுக்கலாம். நீங்கள் நினச்சி ஜாயின் பண்ணுறது 100% கண்டிப்பாக நடக்கும். அதை தாண்டியும் நிறைய திறன்களையும் நீங்கள் கற்றுக்குவீங்க. வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய விதமே உங்களுக்கு மாறி போகும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கண்ணோட்டங்கள், பர்செப்ஷன் எல்லாமே மாறும். நம்ம ஒரு புது பரிமாணத்துக்கு வருவோம். அந்தளவு கிளாஸ் இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். நம்பி ஜாயின் பண்ணுங்கள். லேடிஸ்க்கு ரொம்ப சேஃபான இடம். நம்மளோட ஒரு ஃபோட்டோ, நம்ம நம்பரு எதுவுமே யாருக்குமே தெரியாது. அது கண்டிப்பாக 100% சேஃப் லேடிஸ்க்கு.